ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டுடே மார்க்கெட் 2 திங்கட்கிழமை. ஸோ இன்றைக்கி காலையில் என்னால் வர முடியல. என்னென்னா என்னோடய லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ அதனால் என்னால் வர முடியல. ஸோ அதனால் மொபைல் பண்ணிகிட்ருக்கேன். சோதனையான நாட்கள். ஸோ பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நிறைய என்ட்ரி எடுத்தேன். ஸோ எல்லாம் ஒரு சில நேரம் பாசிட்டிவ்லேயும் ஒரு சில நேரம் நெகட்டிவ்லேயும் போணுச்சு. ஸோ என்னால் அது இல்லாமல் ரெக்கார்ட் பண்ண டக்குன்னு முடியல. ஸோ அதனால தான் மொபைலில் பண்ணி பார்த்தேன். அதில் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் என்னால் கரெக்டாக அந்த லைன் இது பண்ண முடியல. ஸோ இப்போ பண்ணுவோம், ஓகேங்களா? இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் ஏதாவது நெகட்டிவ் வந்தாலும் சரி, பாசிட்டிவ் வந்தாலும் சரி, நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு அப்புறம் போக முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எப்போ வச்சாலும் நமக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டேன், ஓகேங்களா? ஸோ அதில் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு நேரம் தவறுதலாக போனாலும் பாசிட்டிவாக வந்தாலும் சரி, நெகட்டிவாக வந்தாலும் சரி, நம்மளோட ஸ்ட்ராட்டஜி மூலிமா கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஸோ இதில் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்கான சில விஷயங்கள் பாருங்கள். ஸோ நான் ஏன் இந்தமாரி லைன் போட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறேன்னா, அதுக்கு ரீசன் வந்து ஆல்ரெடி இந்தமாரி எல்லாம் ஃபேக்காக இது பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான். இதில் என்ன ஃபேக்காக இருக்க போது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ என்னை நம்பி கிளாஸ் கொஞ்சம் பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போயும் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் என்ன ஒரு இதுன்னா, நான் இன்னுமே கிளாஸ் எடுக்க போகிறது கிடையாது. ஓகே, என்ட்ரி ஸோ 145 55 வரைக்கும் வைப்போம். ஸோ எனக்கு தான் ஒரு 10 பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ என்னென்னா என்னை தேடி நம்பி வராங்க சில பேர். ஸோ அவங்களுக்காக சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூபிளான ஒரு இதை சொல்லணுன்னா, அப்போ நான் அதுக்கு கரெக்டான ஒரு இதை கொண்டுட்டு போகணும், ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இந்தமாரி கரெக்டாக இது பண்ணுறேன், ஓகேங்களா? பாருங்கள், டார்கெட் ஹிட். ஒரு டைம் 2 டைம் லாஸ் ஆனால் கூட எனக்கு ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரியுங்க, சரிங்களா? ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னுமே இந்த கிளாஸ் எடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மெம்பர்ஷிப் ஆன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம், எது எடுத்தாலும் காசு தானா? முதல்ல வேல்யூபிள் ஒன்று இருக்கணுங்க, வேல்யூ இருக்கணும். ஒரு விஷயத்துக்கு வேல்யூ வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான பே பண்ணால் தான் வரும், சரிங்களா? நான் இன்னுமே கிளாஸ் எடுக்க போகிறதில்ல, லைவில் வரலான்ட்ருக்கேன். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்னோடத நிறைய வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த மெம்பர்ஷிப் ஆனவதுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் தேவைப்படுது, சரிங்களா? அதனால் அந்த டைமிங் பீரியடு கொஞ்சம் அதிகப்படுத்தணும், பார்க்குற வாட்ச் டைமை. அப்புறமேட்டுக்கு சப்ஸ்கிரைபர் அதோட கவுண்டிங் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ என்னோடது ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சீக்கிரம் மெம்பர்ஷிப் வந்து ஆன் பண்ணிடுறேன், ஓகேங்களா? ஸோ அப்புறம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவில் ட்ரேட் பண்ணலாம். என்னோடய லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் ஒன்றே நினைக்கலாம், உன்னால் இதையே சரி பண்ணாமல் நீ என்னத்து பண்ணுற? ஏங்க, நாங்கள் வந்து சின்ன ட்ரேடர். ஸோ இவ்வளோ தான் இருக்கும். சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும். ஒரேடியாக பெரிய லெவலில் நாங்கள் பண்ணவும் கிடையாது, சரிங்களா? எங்களை தேடி நம்பி வரவங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லித்தரோம், அவ்வளோதான். அதுக்கு எங்களோட இதை நீங்கள் பார்க்க வேண்டாம், ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ டெய்லியும் க்ரீனாகவும் இருக்கலாம். கூடிய சீக்கிரம் நான் அதை ஆன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். ஏன் இதில் வந்து மார்க்கெட்டில் அமௌண்ட் போட்டு பண்ணுறதை காட்டல அப்படின்னா, ஸோ காட்ட வேண்டாம். ஏன்னா அது வந்து உங்களை நிறையா பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போகும். ஏன்னா ஒரு ஆசையாக நான் ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நானும் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு இதில் வருவீங்க. அப்போ என்னென்னா நிறைய லாஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் என்னென்னா இதேமாரி வாங்க லைவில் பண்ணலாம். ஸோ பார்ப்போம்,
பின்னாடி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாம் அதோட அப்டேட்லாம் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். எப்போதும் ஏன் லைவ் வரேன் அப்படின்னா, கிளாஸ்ன்னு ஒருத்தவங்க தேடுவாங்கள்ல, ஸோ அவங்களுக்காக தான் இது. ஓகேங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று, நான் லைவில் நான் எடுக்கிறத நீங்களும் பார்ப்பீங்க. ஓகேங்களா, ஸோ அதனால் சீக்கிரம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு. ஓகேங்களா, ஷேர் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஓகே, பார்ப்போம் டுமாரோ. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். வந்த கொஞ்ச நேரத்துலேயே முடிஞ்சிடும். ஒரு சில நேரங்கள் தவறுதலாக நடக்கலாம். ஏன்னா நான் இப்படி தான் போகும்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட என்னால் சொல்ல முடியும். ஒரு சில நேரம் நம்மளோட தவறுதலையும் திருத்தி மாற்றிக்க முடியும். ஸோ அந்த லாஸ் ஆனாலும் அதை ரெக்கவர் பண்ணுற அளவுக்கு நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ சீக்கிரம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்ப்போம் எதாக இருந்தாலும். ஓகேங்களா, ஸோ நிறைய பேர் இருக்காங்க, நான் என்னை விட அதிகப்படியான பெரிய பெரிய ட்ரேடர்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தவர் தான், என்னோடய குரு மட்டும்தான் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு அப்புறம் நான் பண்ணுறேன். ஸோ நிறைய பேரை நான் பார்க்குறேன், எல்லாம் வர கொஞ்ச நாள்லேயே போகிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன், வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓகேங்களா, நான் நிறைய வீடியோஸ் எடுத்துட்டேன். ஸோ எல்லா இதுலேயும் பாருங்கள், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, இன்ன வரைக்கும் நாங்கள் அதே தான் பண்ணுறோம், அதேமாரி தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். ஓகே, பார்ப்போம் டுமாரோ.